சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவர்களுடைய தன்மை, இவர்களுடைய குணம் என்பது ரொம்ப மகத்துவமானதுங்க. இவர்கள் ஒருத்தங்க கிட்ட பேசுறாங்க, ஒருத்தங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னா எல்லோருக்குமே இவர்களை ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்களிடம் ஒரு பணம் இருக்கும் போதோ, இவர்களிடம் செல்வம் இருக்கும் போதோன்று எல்லாரும் இவங்க கூட சேர்ந்து வந்துப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல செல்வம் இல்லாம போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கூட பேசுறதை தவிர்ப்பாங்க. முக்கியமா இவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாலும் கூட இவங்க கூட பேச மாட்டாங்க, இவங்களை தவிர்த்துட்டு போயிருவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் செல்வம். இந்த செல்வம் இல்லாத ஒரு காரணத்தினால சிம்மராசிக்காரர்களை பல நபர்கள் வாழ்க்கையில இழந்திருக்காங்கன்னு சொல்லணும். சிறு வயதிலே இவங்க கிட்ட செல்வம் இல்லை அப்படின்றது பெருசா இவங்களுக்கு தெரிஞ்சுக்க. அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு 15 வயசுல எல்லாம் இவங்க கிட்ட பணம் இருக்கான்ற பார்த்து பழக மாட்டாங்க. ஆனா வயது அதிகமாக அதிகமாக சிம்மராசினுடைய நெருங்கிய நண்பர்கள், முக்கியமா சொல்ல போனா இவங்களுக்காக இவங்கன்றது இருந்த அளவுக்கு ஒரு காதலா இருந்திருக்கலாம் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில. அந்த காதல் கொண்டு இவங்க கிட்ட பணம் இல்லை, இவங்க நல்ல வேலைக்கு போக முடியாது, இவங்க நல்லா படிக்கல அப்படின்ற, இவங்க கிட்ட திறமை இல்லை அப்படின்னு பல விஷயங்களை கூறியே இவங்களை ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் கடைசியில இவங்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்றதாங்க இன்னைய வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. முக்கியமா இவங்களுடைய குணத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்க தான். ஆனா இவங்களுடைய செயல்களை வச்சு மற்றவங்களுடைய மதிப்பு என்பது வெவ்வேறு விதமாக மாறுறதுனால இவங்க வேணாம்ன்ற அளவுக்கு தான் மற்றவங்க இருக்காங்களே தவிர இவங்க வேணும்ன்ற அளவுக்கு யாரும் இருப்பது கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும் தாங்க மிச்சம், வேற எதுவும் இல்லைங்க. வாழ்க்கையில கண்ணீருடன் மட்டுமே தாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். தினமும் அழுதுருவாங்க. இவங்க அழுகாத நாட்களே கிடையாது. ஒரு நாளும் காலையில் எழுச்சியிலிருந்து இரவு முடிவதற்கு முன்பு வரைக்கும் இவங்க அழுதுகிட்டே தாங்க இருப்பாங்க. காலையில் எழுக்கும் போதும் அழுவாங்க, இரவு தூங்கும் போதும் அழுவாங்க. இவங்களால வேற என்ன பண்ண முடியும்ன்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா இவங்களிடம் அதிகமான கோபமும் வருங்க. சிம்மராசிக்காரர்கள் எப்படின்னா, இப்போ இவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அப்போதும் கண்ணீர் வரும். அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இங்க எல்லாருக்குமே கோபம் வரும்போது கோபம் மட்டும்தான் வரும். ஆனா இவங்களுக்கு மட்டும் கோபம் வரும்போது சேர்ந்தும் கண்ணீரும் வரும். இது எதுக்கான இவங்க அந்த ஒரு நேரத்துல அவங்களுடைய உடல் அளவுல ஏதோ பாதிப்பு ஏற்படக்கூடிய விதமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நடக்கலாம் செய்து இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில். சிம்மராசிக்காரர்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும், மற்றவங்க கூட சேர்ந்து பழகணும், சேர்ந்து இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா மத்தவங்க எல்லோரும் இவங்க கூட அப்படி இருப்பு நடக்கணும்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நீ எப்படியே பண்ணி இருந்துட்டு எனக்கு என்ன வந்துச்சு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர்களை இழிவுபடுத்துறதும், இவங்களை அசிங்கப்படுத்துறதும், இவங்களை அவமானப்படுத்துறதும் தான் பயங்கரமா பண்றாங்களே தவிர இவங்க மேல அன்பையோ பாசத்தையோ இங்க இருக்கக்கூடிய யாருமே காமிப்பது கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் இவங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராகவே இருக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்களே தவிர மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைப்பதே கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு தனிமையாகவும் ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த வாழ்க்கையே வேணாண்டா, கண்ணீர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்ற அளவுக்கு துன்பத்துடன் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த போகுது. முக்கியமா உங்களுடைய சாவுக்காக காத்திருக்கீங்கல்ல, ஆனா நீ உங்களுடைய வாழ்வே இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க போகிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கிளிக் பண்ணா பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுக்க புரியும். சரிங்களா? சிம்மராசிக்கார அன்பர்களே, நீங்க இதனால வரைக்குமே ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா முழு முயற்சியோட பண்ணுவீங்க. ஆனா சில நபர்களால உங்களுடைய அந்த முழு முயற்சி என்பது அப்படியே எப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம அதுலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும். ஆனா சில நபர்கள் வரும்பொழுது அந்த ஃபோக்கஸ் என்பது இவங்கள்ட்ட இருந்து பறி போயிடுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் பல விஷயங்கள் இப்படி நடந்திருக்கு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்ததுக்கு அப்புறமும் சில நபர்கள் இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு தகுந்த நபராக இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வருவார்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்த இவங்களால செய்ய முடியாம போச்சோ, செய்ய முடியாம தவிச்சுட்டு இருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிப்பாங்க. மற்றவர்கள் முன்னிலையில இவங்க யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்சஸ் என்பது கிடைக்க போகுது. முக்கியமா இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இல்ல தொழில் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவங்களுக்கான மரியாதை மதிப்பு குறைஞ்சிருக்கும். முக்கியமா லாபம் இல்லாத ஒரு தொழிலை பண்றதா இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவங்களுக்கு போதுமான சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதோடு சேர்த்து சம்பள உயர்வு, உயர்வு என்பது உங்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க காணாத அளவுக்கு சம்பளத்தினுடைய அந்த உச்சபட்ச சம்பளத்தை நீங்க காண்பீங்க. அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நஷ்டங்கள் ஏற்படும். அதன் பிறகு அதுல இருந்து மீண்டு நீங்க எழுந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லாபத்தை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த லாபத்தை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் உங்க கூட நெருக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா ஒரு ஊரே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தொழில நல்ல முன்னேற்றத்தையும் தொழில நல்ல லாபத்தையும் பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆனா ஒரு விஷயம் உங்களிடம் தப்புனான ஒரு விஷயம் வரப்போகுதுங்க. அதாவது இது நாள் வரைக்கும் எல்லாருக்கூடயும் நெருக்கமா இருக்கணும், எல்லாருடைய அன்பு வேணும், எல்லாரும் நமக்கு தேவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பணம் வர 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 இந்த சிம்மராசினுடைய குணமும் வர ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, இவங்க நெருக்கமா இருந்திருப்பாங்கல்ல, இதுக்கப்புறமா நெருக்கமா இருக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. எல்லோருடையும் பேசுவாங்கல்ல, பேசுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. எல்லோருடையும் சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க, அதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. பொது விஷயங்களுக்கு முக்கியமா சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் செல்வது எல்லாத்தையுமே அப்படியே குறைச்சிருவாங்க. காரணம்
பணம் வந்துருச்சுன்னா குணம் மாறும் சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு குணமும் இவர்களுக்கு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க மாறக்கூடாதுன்னு நினைச்சாலும் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை மாத்தி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா கொண்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா உங்களுடைய வாழ்க்கையில பிம்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நீங்களும் தள்ளப்படுவீங்க. அதுல உறுதியா நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இந்த திருமண பந்தம் அப்படின்றது பெரும் குழப்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திருக்குங்க. திருமணம் ஆயிருக்கும், இருவரும் கல்யாணம் பட்டு சந்தோஷமா தான் இருந்திருக்கீங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கான அந்த பிரிவுன்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. முக்கியமா சொல்ல போனா நம்ம சேர்ந்து வாழுவோமா இல்ல பிரிஞ்சு போயிருவோமா அப்படின்ற ஒரு குழப்பமே உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தாங்க இருக்கு. முக்கியமா சில நாட்களாகவே நீங்க பிரிஞ்சு போயலாம்ன்ற எண்ணம் இருக்கும். எதுக்குப்பா பிரிஞ்சு போயிட்டு சேர்ந்தே வாழலாம்ன்ற எண்ணமும் இருக்கும். ஆனா பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வரும், சேர்ந்து வாழலாம்ன்ற எண்ணம் வரும். முக்கியமா நீங்க பிரிஞ்சு வாழும் போது உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பிரியவா வேணாமான்னு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலத்துல அமையும். முக்கியமா உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அப்போது அந்த சூழ்நிலைகள் மாறுமான்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குதுல்ல, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னெடுத்த பார்ப்பீங்க. புதுசா தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் சங்கட்டமான விஷயங்கள் இருப்பதால தொழில் தொடங்கும் நபர்கள் இப்போதைக்கு தொழில் தொடங்க வேணும்ன்றது எதார்த்தமான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா நீங்க தொழில் தொடங்கிடுவீங்க அப்படின்ற போது அந்த தொழில மிகப்பெரிய கொஞ்சம் நஷ்டத்தை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதாவது நீங்க கடன் வாங்கி தான் தொழில் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால இப்போ இந்த சூழ்நிலைகள்ல தொழில கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க தொழில் தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொழில நஷ்டம் ஆகும்போது கடன் வாங்கி தொழில இது பண்ணலாம்னு நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா பிரச்சனைனா உங்களுடைய சுமை, உங்களுடைய அளவுக்கு மீறிய கடன் நீங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், நம்ம எப்படி தொடங்கிட்டு முடிச்சுட்டு போனா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மள எப்படி பேசுவாங்க, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எப்படி பேசுவாங்கன்ற ஒரு மனக்குழப்பத்தினாலேயே அதை நீங்க நிறுத்தாம போய்கிட்டே இருப்பீங்களா? அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அது இன்னும் கடன் சுமை அதிகரிச்சிடும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்திச்சிருவீங்க. அதனால இந்த நேரங்கள்ல நீங்க தொழில் தொடங்காமல் இருப்பது நல்லது. எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களும் நீங்க கண்டிப்பா கவனத்துல கொள்ளணும். தொழில் தொடங்கலாம், யார் வேணாலும் எளிமையா கடன் காசு இருந்தா தொழில் தொடங்கிட்டு போயிடலாம். ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதும், கடன் இல்லாத ஒரு சக்சஸ்ஃபுல்லா மற்றவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை அமைச்சுக்கிறதும் மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்தில் தொழில கொஞ்சம் தள்ளி வைப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, தொழில் சார்ந்த விஷயங்களோடு சேர்த்து சிம்மராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமையும் ஏற்படும். அப்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, மன சார்ந்த பிரச்சனைகளும் சரி அதிக அளவில் ஏற்படும். அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. துரோகிகள் உங்களை சுத்தி அதிகமா உருவாக சூழ்நிலைகள் உண்டாக போகுதுங்க. நீங்க நம்பினவங்க எல்லோரும் உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் மற்ற விஷயங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால உங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை பெருச்சணுன்றதுக்காக சில துரோகிகள் உங்க கூடவே இருப்பாங்க, உருவாகவும் ஆரம்பிப்பாங்க. அதனால சிம்மராசிக்காரர்கள் இந்த நேரங்களில் கொஞ்சம் கண்காணிப்பாகவும், முக்கியமா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற கொஞ்சம் தெளிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி தெளிவும் இல்லை, சில விஷயங்களும் இல்லாம போச்சு அப்படின்ற போது நீங்க மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உட்படுவீங்க, மிகப்பெரிய நஷ்டத்துல தள்ளப்படுவீங்க, மிகப்பெரிய அளவிலான துன்பத்துக்குள்ள நீங்க சிக்கிப்பீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதனால் வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு பல விஷயங்கள் சிம்மராசியில் உள்ள வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். காரணம், உங்களிடம் செல்வம் பெருக 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 பிரச்சனையும் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். அதனால அதை நீங்க சரி பார்த்துக் கொள்வதும், அதை நீங்க சரியான முறையில கவனித்துக் கொள்வதும் இருக்க வேண்டும். இதனால் வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. சரிங்களா? சரி, இது நீங்க சரியான முறையில் நம்ம சொன்னதை செஞ்சாலே போதும், இந்த பிரச்சனைகளை வரவே வராது. அதாவது நம்புறது நம்பாம இருக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனா தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். முக்கியமா நீங்க இந்த பேச்சு திறமை போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி செய்யும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. அதை நீங்க தவிர்த்துப்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். சரிங்களா? இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டதாக தாங்க அமைய போகுது. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி எப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம், வாழ ஆசைப்பட்டிருக்கலாம், வாழ்வதற்கான முயற்சியும் பண்ணிருக்கலாம். ஆனா அப்போதெல்லாம் இல்லாத விஷயங்கள் இப்போ நடக்க போகுதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனித்து இருக்கக்கூடியது கட்டாயமாக ஒன்றாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தைரியமா இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில, இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையாக தான் இனி அமையும்ன்றதை உறுதியா சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்து குறிச்சிக்கூடிய முயற்சி என்பது உங்களுக்கு வெற்றி பயணத்தை தாங்க முன்னெடுத்து செல்லும். அதனால பயப்பட வேண்டாம், தைரியமா இருந்தாலே போதும். நல்ல நம்பிக்கையோடு இருங்க, நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகுதுன்றதை உறுதியா சொல்ல முடியும். நம்மகள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.